ஆமா, எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே பீலா இருக்க. சுத்தி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆமாங்க. தூது கொஞ்சம் தாசி ஆயிடுச்சு. அப்படியா? அப்ப எனக்கு இது வேணும். என்ன நொறுங்குற சத்தம் கேக்குது? அப்ப தரையில தான் இருக்கான். ஆமா, எனக்கு மட்டும் எங்க ரவுண்டு கட்டி அடிக்குது. மனசுல கஷ்டம் இருந்தா அப்படிதான் இருக்கும். அத உடனே வெளியில கக்கிடணும். அப்ப நான் கக்கிடுறேங்க. முதல்ல செய்யுங்க. நான் வேலை செய்யற இடத்துல நினைச்சா தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வீட்டுல அலையில இருந்து கிளவி வரைக்கும் நீ படாத பாடுபடுத்துறாளுங்க. ஒரு மனுஷன் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன். நான் 12:30 மணிக்கு சாப்பிடுறேங்க. அப்ப மத்தியான சாப்பாடு 4:30 மணிக்கு. ராத்திரி விடிஞ்சிருங்க. தூக்கம் அட நீங்க வேற சாப்பிட்டு ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரசா இருக்குன்னா பாத்துங்களேன். அப்ப எப்படி தூக்குறது? இவ்வளவு கஷ்டமா? அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இப்ப கூட பாருங்க, நம்ம 2 பேரும் தரையில தானே நடக்கிறோம். ஆனா இவ்வளவு நேரம் படியேறி நடக்கிற மாதிரியே ஒரு பீலிங். ஐயோ, காலையில இப்படி வீங்கி இருக்கு. இந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பப்படுத்துறது யாருங்க? அந்த ஜட்ஜு தான். ஊர்ல ஆச்சு அந்த ஆளு குடும்பத்துக்கு மட்டும் சப்பளை பண்ணிக்கிட்டு இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து கொடுமைப்படுத்துறானே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். யாரு? அந்த ஜட்ஜத்தான். முந்தா நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான். அதுல எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். ஏன் தெரியுமா? நான் சுட்டு அவன் சாகணும்னு எழுதி இருக்கு. உங்களுக்கு சுட தெரியுமா? என்னங்க, ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? துப்பாக்கி கிடைக்கலனா கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான். கத்தி கிடைக்கலனா குறவளை கடிச்சு முழுங்கிற வேண்டியதாங்க. இது போதும், வாங்க. எனக்கு ஆத்திர அடங்கலக்கா. என்னங்க இன்னும் கொலைய பண்ணல, அதுக்குள்ள எனக்கு கூண்டுல ஏத்திட்டாங்க. யுவர் ஆனர், வாங்க. ஐ அம் பேனர்.